சென்னை பட்டினப்பாக்கம் ராஜீவ்காந்தி நகரில் உள்ள ஒரு வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்த நிலையில் முதியவர் நொடி பொழுதில் உயிர் தப்பினார். இந்த சம்பவம் குறித்து முதியவரிடம் நமது செய்தியாளர் லட்சுமணன் பழனி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சென்னை பட்டினப்பாக்கம் ராஜீவ்காந்தி நகர் பகுதிகளில் கடந்த 72 ஆண்டுகளுக்கு முன்பாக அமைக்கப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகள் முழுவதுமே சேதமடைந்து அவ்வப்பொழுதே பார்த்தோம் என்றால் பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த குடியிருப்பு வாசிகள் மிகவும் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். குறிப்பாக கடந்த ஒரு 10 நிமிடங்களுக்கு முன்பாக பார்த்தோம் என்றால் திடீரென இந்த அடுக்குமாடி குடியிருப்புகள் இருக்கக்கூடிய இந்த சுவர்கள் முழுவதுமே இடிந்து விழும் அபாயமானது அவ்வப்போதே ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த பகுதிகளில் வாழும் மக்கள் பார்த்தோம் என்றால் தினந்தோறுமே பாதிப்பில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுகிறது, இது மட்டுமல்லாமல் பொதுமக்கள் தினந்தோறும் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது குறித்து பொதுமக்களை நம்மிடம் இருக்காங்க, அவரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா வணக்கம். இப்போ இந்த சுவர் இடிஞ்சு விழுந்திருக்கு, இது எப்படி நடந்தது, எப்போ நடந்தது? இது இப்போதான் ஒரு 10 நிமிஷம் கூட இல்லை விழுந்து அந்த மாதிரி இருக்குது. நான் என்ன செய்ய முடியும்? நான் இங்கே தான் படுப்பேன். நான் படுத்து கடந்திருந்தேன், இன்றைக்கி என் தலையில் விழுந்திருக்கும். அல்லா தான் வச்சு காப்பாற்றிக்கிட்டான். அதுதான் நான் சொல்லுவேன், ஆண்டவன் தான் வச்சு காப்பாற்றினது. எனக்கு எந்த இதுவும் இல்லை. எங்களுக்கு நல்ல வீடு தந்தால் நல்லாயிருக்கும். இப்படி பண்ணுறாங்களே, கொஞ்சம் சீக்கிரம் கட்டி தந்தால் நல்லா இருக்காதா? நாங்கள் எல்லோரும் இந்த ஒரு இடத்துல போய் இருப்போம்ல, ஒரே ஏரியாவில். அதுதான் நான் பார்க்குறது, வேற எதுவும் இல்லை. அம்மா இப்போ இந்த இடத்துல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது, அந்த மாதிரி இதுக்கு மேலே நடந்திருக்கா வீட்டில் இந்த மாதிரி? அதையும் நடந்துச்சு. அதை சரின்னு சொல்லி சின்னதாக இது பண்ண இப்போ இருக்க பெருசு பெருசாக விழுவுது. என்னத்தை நாங்கள் செய்கிறது சொல்லுங்கள்? எங்கே போவோம் நாங்கள்? மழை நேரத்தில் எங்கே போய் உட்காருவோம் சொல்லுங்கள்? ஒரு இடத்துல போய் இருந்தால் கூட கொஞ்சம் நேரம் செஞ்சா அனுப்பிடுவாங்க, அந்த இடத்துக்கு போங்கண்டு. அப்படித்தானே தம்பி? எங்களுக்காக பண்ண சொல்லுங்கள், நல்லது பண்ண சொல்லுங்கள். நாங்கள் கஷ்டப்பட்டவோ. அம்மா இப்போ அந்த மழை காலத்தெல்லாம் எப்படி இருக்கும்? மழை காலத்தில் தண்ணி ஊறி அந்த இடத்துல அந்த பூச்சிலாம் குழந்தை வீதுங்களா? வந்திருக்கோம், பூச்செல்லாம் வந்திருக்கோம். நாங்கள் அதுக்கு தக்கன இந்த மருந்து போல் எடுத்து இப்படி விடிவு கொட்டுவோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ இந்த குழந்தைங்களாம் நிறைய பேர் இந்த இடத்துல இருக்காங்க. இந்த குழந்தைங்களாம் எப்படி இப்போ இந்த இடத்துல இருக்காங்க? வளர்ந்துச்சுங்க. என் பிள்ளை பேரம்பேத்தி 6 பேரம்பேத்தி வளர்ந்துச்சுங்க இந்த வீட்டில். இப்போ 5 பயந்து நான் அங்கிட்டு பார்க்க போயிருங்கன்னு சொல்லுவேன். இன்றைக்கி அது போய் அந்த பக்கம் இருக்க போய் நல்ல நேரம் விளையாடுக்கிட்டு தானே இருக்கும். இருந்துச்சுன்னா மண்டையில் விழுந்துச்சுன்னா என்ன தான் பிடிப்பாங்க எல்லாரும், தாய் தாப்பையும் எல்லாரும். நான் நல்ல நேரம் மெதுவாக அந்த எழுத வந்தாங்க ஓட்டர் லிஸ்ட்டுக்கு. அதை எழுதி முடிச்சுட்டு இப்படி வர்றேன், டமால்னுடுச்சு. ஆஹா என்னான்னு தெரியல, மெதுவாக வர்றேன், என்னமோ திருடு மாதிரி மெதுவாக பார்த்தா அங்கே விழுந்து கிடக்கு. இது உழுமுன்னு நாங்கள் நினைக்கலாமா? நாங்கள் நினைக்கவே இல்லை. நல்லா எங்களுக்கு நல்லதை காட்டுங்க, அதான் நான் சொல்லுவேன். இதுக்கு மேலே எனக்கு தெரியாதுப்பா. என் பிள்ளைகள் எல்லாம் என்ன நினைப்பாங்களோ தெரியலை. அது மனசு கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கு ஆம்பளை துணை கிடையாது, நாங்கள் ஒண்டியாக இருக்கிறோம். அதனால தான் எல்லோரும், நான் யார்கிட்டையும் சண்டையோட போட மாட்டேன், அப்படியே இருந்துக்கிறது நிம்மதியாக. எங்களுக்கு ஒரு நல்லது செய்ய சொல்லுங்கள் சார் எங்களுக்கு. ஓகேம்மா, உங்கள் தகவலுக்கு ரொம்ப நன்றிம்மா. குறிப்பாக பொதுமக்களின் எதிர்ப்பாக என்னவென்று பார்த்தால் இந்த வீடுகளை முழுவதுமே மாற்றி புதிதாக ஒரு அடுக்குமாடி குடியிருப்பினை கட்டித்தர வேண்டும் எனவும் தினந்தோறுமே இது போன்ற பல்வேறு பாதிப்புகள் எங்களுக்கு ஏற்பட்டு வருவதாகவும் உடனடியாக அரசு இது முன்வந்து பார்த்து இதற்கான உடனடி நடவடிக்கைகளானது மேற்கொள்ள வேண்டும் என இங்கே இருக்கக்கூடிய பகுதி வாசிகளின் கோரிக்கையாகவும் இருக்கிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுந்தருடன் செய்தியாளர் லட்சுமணன் பழனி, சென்னை.